கல்யாணத்துக்கு பிறகும் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆகவே இருந்து இப்படி எல்லாம் பண்ணா எப்படி? என்னது அது? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. எங்கேயாவது பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம். கார் ஏறி உட்காந்த உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சிருவாங்க. என்ன கொடுமை சரவணன். அப்பா வீட்ல இருந்து நான் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் எட்ட இருக்கேன். சரி. எஸ். ஆஹா. வாரத்துல ஒரு நாள் எப்பயா பார்க்கணும்னு நினைச்சா நாங்க ஒரு நாள் பீச்சுக்கு போறப்ப அவரும் வந்தா எக்ஸைட்டிங்கா இருக்கு, ஜாலியா அப்படியே எல்லாரும் மீட் பண்ண மாதிரி இருக்கும் பீச்ல. அவ்வளவுதானே தம்பி. இது என்ன தம்பி அவ்வளவு பெரிய இஷ்யூவா நினைக்கிறீங்க? ஏன்னா சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அப்பாவை நம்ம வாரத்துல பார்க்கவே இல்லை அப்படின்னா அப்பாவை நம்ம பீச் போகும்போது வர சொல்றது நியாயமான விஷயம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அப்பா வாரத்துல 5 நாள் வீட்டுல தான் இருக்காரு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. சார் எனக்கு வந்து எங்க அப்பாவை பார்க்காம இருக்கவே முடியாது சார். எங்க அப்பா தான் எல்லாமே, எங்க அப்பா தான். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? நான் பீச்சுக்கு போனா என் பொண்ணோட போன எங்க மாப்பிளோட தான் வாங்கி போவேன். அது இன்னும் தொந்தரவு சார். சரி, என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. ஒரு கேரக்டர் நைட்டு 9 மணிக்கு சுகந்தமான காத்துல மாமனாரோட வாக்கிங் போற கொடுமை எல்லாம் பெரும் கொடுமை. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணும்போது நல்லா அதையே ரிப்பீட்டடா நீங்க பார்க்கும்போது ஆமா, ஓயாம மாமனாரோட வாக்கிங். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். முடியல தலைவரே, முடியல தலைவரே. சார் இன்னொன்னு சொல்லட்டுமா? எங்க ஹனிமூனுக்கே மாமனார் மாமியார் கூட தான் வந்தாங்க. நான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்க கூட்டின்னு போறீங்க, எங்க கூட்டின்னு போறீங்க. நானே உன் கூட தாமா இருந்து பேசணும்னு ஆசைப்படுறேன். பட் உன் ஹஸ்பண்ட் பாரை ஏத்திட்டே போறாரு. வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்கு. எங்க போனாலும் எங்க அப்பா தான் கூட்டு போவாரு. எப்பயுமே தனியா அனுப்பிச்சா அவருக்கு ஒரு பயம். தொட நடுங்கும், உன் கால் உன் பேச்சு கேட்காம தடுமா. எங்க மாமனார் மாமியார் அதான் சொன்னாங்க, என் பையன் சின்ன பையன், அவனுக்கு வந்து விவரம் பத்தாது, நீங்களும் போயிட்டு வாங்க. என்ன இன்சிடென்ட் தான் சார். டின்னருக்கு சார் ஒரு தக்காளி சட்னி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். வெறுக்கு வெறுக்குன்னு போயிட்டாங்க. எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஃபேஸ்ல மட்டும் ஒரு ரியாக்ஷன் இருந்தது. எங்க அப்பா வந்திருந்தா இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா, சாப்பிடும் போது போய் நீங்க வேலை வாங்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். டக்குன்னு வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. சரி ஏதோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே. ஒரு தக்காளி சட்னி கேட்கும்போது ஐயோ அங்கே இருந்திருந்தா அப்பா இந்த மாதிரிலாம் கேட்டிருக்க மாட்டாரு. சாப்பாடு கொடுங்க. இப்ப சாப்பிட உட்காருங்க, மிளகாப்பொடி என்னதான் இருக்கு, ஆனா நல்லா சாப்பிடும் போல ஒரு ஃபீல் ஆகுது. அப்ப ஒரு சட்னி அரைச்சு கூட அப்படின்னு கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கேன். அதானே உலக வழக்கம். அப்பா கேட்டிருக்காரு சார். நம்மள வந்து அந்த பிரின்சஸ் லெவலே எடுத்துட்டு போயிட்டாருல. இப்ப நம்ம சிம்பிளா ஒரு சிச்சுவேஷன் ஆப்போசிட்டா திருப்புவோம். அவ நான் முடியாது, நீ இருக்கிறத சாப்பிடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எங்க அம்மா வரதா இப்படி செய்வாங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப எப்படி இருக்கும்? அப்படி கேளு. தெரியாது 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 தெரியாது. அப்போ நான் அம்மா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பேன். முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. ஆனா அதுக்காக ஒன்றும் தயக்கம்லாம் காட்டுறது இல்ல. அது அனாவசியம். கன்சல்டேஷன் ஒப்பீனியன் வந்து ஒரு ஃபேமிலியா ஆனதுக்கு அப்புறம் நம்மளா சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா எடுக்க முடியல. வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பு. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளே சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். லைஃப்ல ஒரு பெரிய டிசிஷன்ஸ் எடுக்க வீடு வாங்க போறோம், நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்க்கு போறோம். ஆஹா, டாப் கியர் போட்டு மேல தூக்கு தூக்கு தூக்குமா. பெரியவங்களோட ஒப்பீனியன் கேக்குறது தப்பு இல்லையா? அவங்களும் நம்ம ஃபேமிலி தானே. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ. ஆனா அவங்க வந்து பக்கத்துலயே இருக்கணும்ங்கிறதுனால இப்ப கோயம்பேடு பக்கத்துல வீடு வாங்கியிருக்கோம். இந்த பாரு ராஜா, உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி. அப்படி இல்ல, ஜெனரலி அப்பாவை நினைச்சும் போது பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஓ நீ அப்படி வரியா? எங்க மாமனார் மாமியார் எங்க கூடவே இருந்திருந்தா நான் இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டேன். ஹஸ்பண்ட் படி ஓஎம்ஆர்லயே நாங்க இருந்திருப்போம். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல. எனக்கு அந்த ஏரியாலே வளர்ந்துட்டேனா, எனக்கு அந்த ஏரியா கொஞ்சம் பிடிக்கல. உங்க அப்பாட்ட கொடுங்க. நானா? என்ன கொடுத்துற நீ? என்னுடைய பொண்ணு சின்ன வயசுல இருந்து என் கூடயே தான் இருக்கு. ஓ, மத்தவங்க பொண்ணுலாம் பிறந்த உடனே நாங்க கொண்டு போய் சேர்த்துருவோம் எங்கேயாவது. இறங்கி ஏதாவது செய்யலாமான்றாலும் கோவம் வருது. அந்த அளவுக்கு கோவம் வருது. சிறகடிக்க ஆசையினுடைய கதாநாயகர் வெற்றி வசந்த் அவர்கள். வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? அவரும் கொஞ்சம் புதிய மாப்பிள்ள தான். அவர் மனைவி லிட்டில் பிரின்சஸ் தான். டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் கிடையாது, ஒரு பெரிய ஃபேமிலிக்கே லிட்டில் பிரின்சஸ். உங்க உயிரை சந்திரமுகி கிட்ட இருந்து எப்படி காப்பாத்திக்க போறீங்கன்னு தான் தெரியல. இந்த சேர் இப்ப எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா ஒரு படத்துல பாத்திருப்பீங்க, கூலி படத்துல. யா 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 யா
அதுல உட்கார வச்சாங்கன்னா பஸ்பமாயிருவாங்க. இதுவும் பஸ்பமாக்குறது தான், ஆனா ஆளு இல்ல. ஒரே குழப்பமா இருக்குல்ல. ஆமா. டார்க் லிட்டில் பிரின்சஸ்னுடைய இந்த ஆட்டிடியூட நீங்க விட்டுறணும். ரெக்வஸ்டா வைக்கலாம் இந்த சேர்ல வச்சு. அவங்க நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. கம்பேரிசன் தான் சார் பண்ணக்கூடாது. கம்பேரிசன் பண்ணக்கூடாது. அதை பஸ்பமாக்கலாமா? முடியாது. சரி, ஓகே சார், பண்ணிடலாம். நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடில தான் நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. பஸ்பமாக்கலாமாப்பா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. பஸ்பமாக தம்பி வாங்க. நம்ம வீக்னஸ் வீணாவுல போச்சு. மிட் நைட்ல கேக் கட் பண்றது வேண்டாம்னு சொல்லியிருக்காரு சார். பர்த்டே அந்த மாதிரி செலிப்ரேஷன். யார்? அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நிறைய பர்த்டே வரும். நான் நைட் கேக் கட் பண்ணுவோம், நீங்க அதை அலோவ் பண்ணணும். ஐ கான்ட் அக்செப்ட் சார். ஏம்மா? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும். கேளுடா. உனக்கு கேக் வேணும்னா நீ எவ்வளவு ரூபாய்க்கு வேணாலும் நான் வாங்கி தரேன், நீ சாப்பிடுமா. ஆனா பிறந்த நாளுன்றதுனால நீ கேக் கட் பண்ற பழக்கத்தை இன்னைக்கு பழக்கப்படுத்திக்கிட்டேன்னா. ஆக்சுவலா எனக்கு இந்த ஷோட ஆங்கரா இருக்கிறதுனால நானே பஸ்பம் பண்றதுக்கு எனக்கு தனியா ரைட்ஸ் இருக்கு. கேக் வெட்டக்கூடாதுன்னு உங்க அப்பா சொன்னதை இவர் ஏன் செய்யணும்னு? கேக் கட் பண்ணணும்னு நினைக்கிறது நாளைக்கு வெளியே எங்கேயாவது பெருசா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைப்போம். வருஷம் அதனுடைய ஆசை வந்து கூட்டிட்டு போகும். ஆக்சுவலா குறைஞ்சு போகும். சொல்வதில் ஏதோ உள்குத்து இருக்கும் போல் தெரிகிறதே. ஒரு குத்தும் இல்லை. நீங்களே இதே சேர்ல உட்காந்து இந்த ஆள பஸ்பம் பண்ணுங்க, எனக்கு பர்த்டே விஷ் பண்ணலன்னு சொல்ற நாள்லாம் வரத்தான் போகுது. ஒருவேளை இருக்குமோ. இஞ்சி போனா ஒரு 3 வருஷம் இந்த தாட்டை பஸ்பம் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க. 2 பக்கமும் தூக்கலாம். வீட்டை விட்டு கிளம்பும்போது ஒரு பாட்டு ஒன்று பாட சொல்லுவாங்க சார். ஆக்சுவலா தம்பி நீங்க இந்த சேர்ல அவரை தான் உட்கார வச்சாரு. டெய்லி பேசிஸ்ல எல்லாத்தையுமே அப்டேட் பண்ண வேணாம். பாத்ரூம்ல ஒரு லைட் போயிருக்கும், உடனே அவங்க ஃபோன் பண்ணி அப்பா சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும். லைட் ஒன்று போட்டோம்லப்பா, அந்த லைட் போட்டு 6 மாசம் தான்ப்பா ஆகுது, அதுக்குள்ளேயே போயிடுச்சுப்பா சொல்லுவாங்க. அவங்க அப்பா ஒன்று என்னம்மா சொல்றேன், எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அதுக்குள்ளே போயிடுச்சா, உடனே மாத்திருமா. எந்த கம்பெனி வாங்குறேன்? இப்போ அந்த கம்பெனி வாங்கினியா, இப்போ அந்த வாங்கணுமா, இப்போ வேற வாங்கிடுமா. உனக்கே நல்லா இருக்குதா? தினசரி அன்றாட நடவடிக்கைகளை அப்பாவிடம் அப்டேட் செய்யக்கூடாது. அப்டேட் செய்யறதுனால இவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு. இன்னொரு மேட்டர் சொல்றேன், கேக்குறியா சார்? நான் ஒரு மேட்டர் சொன்னா அதை மறுத்து பேசக்கூடாது. இப்போ இப்படி வச்சுக்கோ, இது பாத்ரூம், இது பல்பு. இப்போ இந்த பல்பு ஃபியூஸ் ஆயிடுச்சு. எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பா? இது போன் எடுத்து, தம்பி உங்க பேர் என்ன? சீனி, நம்ம வாங்கின அந்த குண்டு பல்பு உடைஞ்சிருச்சு, வரையில ஒரு பல்பு வாங்கிட்டு வா. இவ்வளவுதானே? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. இதுக்கு ஏன் பாண்டிச்சேரியில ப்ளூ சட்டை போட்ட ஒருத்தருக்கு போனை போட்டு அவருக்கு அப்பா பல்பு வெடிச்சிருச்சுப்பா நக்கல்யா அவனுக்கு? இல்ல சார், ஃபர்ஸ்ட் அந்த 2 பல்பு நானும் எங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் வாங்கியிருப்போம். அது வீணாயிட்டதுனால எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. எங்க அப்பாட்ட கேட்டு வாங்கினா நல்லா இருக்குமோ. எது பண்ணாலும் எங்க அப்பா கரெக்டா தான் சார் பண்ணுவாரு. அப்ப இன்னொருத்தர் நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேட். ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு பல்பு வாங்க இவனுக்கு தெரியாதா? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். எங்க மாமியாரே சொல்லுவாங்க, உங்க அப்பா வாங்கிட்டு வர ஆப்பிள் மாதிரி இல்ல, என் பிள்ளைக்கெல்லாம் ஆப்பிளே வாங்க தெரியல. எங்க மாமியாரே சொல்லுவாங்க. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. எங்க அப்பா இன்னைக்கு என்னமா வீட்டுல நடந்துச்சுன்னு கேட்பாரு. தம்பி நீங்க சேர்ல அவரை தான் வச்சிருக்கணும், ஏன்னா அவர் தான் கேட்கிறாரு. என்னடா இழிச்சவாய பாருங்க, என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா. நைட்டு 12 மணிக்கு ஃபோன் போட்டு பா தூங்கிட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன் சார், மெசேஜ் போடுவேன். எங்க அப்பாவுக்கு வாட்ஸ்அப்ல டபுள் டிக் ஆனாதான் கால் பண்ணுவேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். உங்க ஃபேமிலில எதையுமே சிம்பிளா பண்ண மாட்டீங்களா? ஒரு போனை போட்டு அது டபுள் டிக் ஆகாதான்னு பார்த்துட்டே இருந்து. எங்க அப்பா பக்கத்துல இருப்பாரு சார், நான் பேசிடுவேன் சார். இப்ப அந்த மாதிரி பேச முடியல. நான் பக்கத்துல இருக்கேன்ல சார். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாளா? என்ன விளையாடுறியா நீ? அவருக்குமே இது அன்வான்டா என்ன ஆயிடுதுன்னா, எல்லாத்துக்குமே நம்மளோட டெசிஷன் அவங்களுக்கு தேவைப்படுதோ அப்படின்னு நம்மள ஒரு இன்னும் சின்ன பசங்களாவே பார்த்துருக்காரு. இவன் கரெக்டான ஆளியா? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அக்செப்ட் பண்ணுங்க. ஓகே, இத பஸ்பம் பண்ற அத்தாரிட்டியை நான் வந்து அங்கிள்கிட்ட கொடுக்குறேன். சாம்பார் ஆப்பு எனக்கு. ஆனா இப்ப மாமனார் கடைக்கு கொடுத்து வைக்கிறேங்க. மனுஷன் சிரிச்ச மேனிக்கு எவ்வளவு சந்தோஷமா. நன்றி நன்றி நன்றி. ஓகே.